ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம யூனிட் 5ல் வந்து ஷார்ட்டிங்கில் இன்சர்ஷன் ஷார்ட்டு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மெர்ஜ் ஷார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்கள் எக்ஸாம் ஓரியன்டாக நீட்டாக இருக்கும். சரியா? மெர்ஜ் ஷார்ட். மெர்ஜ்னா என்ன? ஜாயினிங். மெர்ஜ்னா என்னது? ஜாயினிங். அப்போ ஜாயின் பண்ணணுன்னா என்ன இருக்கணும்? டிவைட் ஆகி இருக்கணும். பிரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜாயின் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ லிசன். மெர்ஜ் சார்ட் யூசஸ் டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட். ஸோ மெர்ஜ் சார்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட். டிவைடுனா என்னது? நம்மளுக்கு கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸை டிவைட் பண்ணணும். அண்ட் கான்க்யூர்னால் என்ன பண்ண போகிறோன்னா டுகெதர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது? மெர்ஜ் சார்ட். அப்போ நம்மளுக்கு என்ன எலிமெண்ட் கொடுத்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி கான்க்யூர் பண்ணணும். ஸோ மறக்கக்கூடாது. மெர்ஜ் சார்ட்னா என்னது? டிவைட் அண்ட் கான்க்யூர். To sort the given list of elements into either ascending or descending order. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லிஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் பண்ணுவோம். சரியா? ஸோ இன் திஸ் டெக்னிக், அதாவது இந்த மெர்ஜ் சார்ட் டெக்னிக், the list of elements is divided into two parts. நம்மளுக்கு கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். அது வந்து 2 பார்ட்ஸை டிவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஈச் சப்லிஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 2 3 4 15 13 7 8 அப்படி 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதை டிவைடாக எப்படி டிவைட் பண்ணுவோன்னா 2. இது n எலிமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் n/2 எலிமெண்ட்ஸை டிவைட் பண்ணுவோம். எப்படி? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் வச்சுப்போம். அப்போ 4 4 இப்படி 4 4 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அடுத்து இதை சப்லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதை அதுக்கப்புறம் 2 டிவைட் பண்ணணும். இப்படி நம்ம பண்ணிகிட்டே போவோம். சரியா? அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இன் திஸ் டெக்னிக் த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ் அண்ட் ஈச் சப்லிஸ்ட் இஸ் அகெயின் டிவைடட் இன்டு 2 சப்பார்ட்ஸ். நம்ம முதல்ல இருக்கிற லிஸ்ட்டை 2ஆக பிரிப்போம். அதுக்கப்புறம் திருப்பியும் அதை என்ன பண்ணுவோம்? 2ஆக பிரிப்போம். இப்படி எவ்வளோ தூரம் பிரிப்போம்னா அன்டில் ஈச் சப்லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் சிங்கிள் எலிமெண்ட். அந்த ஒவ்வொரு இப்படி சிங்கிள் எலிமெண்ட்டாக வர்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸை தான் என்னன்னு சொல்ல போகிறோம்? டிவைட் ப்ராசஸ். அப்போ நம்மளுக்கு டிவைட் ஆகாமல் அன்சார்ட்டட் எலிமெண்ட்டாக ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். நம்ம அதை சார்ட்டட் பண்ண போகிறோம், பட் யூஸிங் மெர்ஜ் சார்ட். ஸோ மெர்ஜ் சார்ட் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் எப்படி பண்ணணும்? கொடுத்துருக்க லிஸ்ட்டை 2ஆக டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது 2ஆக பிரியும். அதிலேருந்து அதை 2ஆக டிவைட் பண்ணணும். இந்த பக்கமாக அதுலேருந்து 2ஆக டிவைட் பண்ணி இப்படி ஒவ்வொன்றும் சிங்கிள் எலிமெண்ட்டாக வர்றது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்? டிவைட் ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஆஃப்டர் டிவைடிங், இப்போ டிவைட் பண்ணி முடிச்சாச்சு. ஈச் சப்லிஸ்ட் கண்டெய்னிங் சிங்கிள் எலிமெண்ட், இப்போ சிங்கிள் எலிமெண்ட்டாக வந்து நிற்க, அப்படி தானே? தென் ஆல் த சப்லிஸ்ட் வில் பி கான்கர்ட். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் எலிமெண்ட்டாக வந்து நிற்கிறத நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்? மெர்ஜ் பண்ணுறோம் திருப்பி. எப்படி மெர்ஜ் பண்ணுவோம்? நம்ம எப்படி 2 டிவைட் பண்ணணுமோ அதே மாதிரி 2 என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். திஸ் ப்ராசஸ் வில் பி கண்டினியூட் அண்டில் ஆல் த எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் ஆர் சார்ட். கடைசியில் சார்ட் பண்ணி இப்படி ஒரு எலிமெண்ட்டாக கிடைக்கிறது வரைக்கும் அதை ஜாயின் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இதில் ரொட்டீன் வந்து இம்பார்ட்டன்ட். ரொட்டீன் ஃபார் மெர்ஜ் சார்ட். ஸோ பாருங்கள், நல்லா பாருங்கள். ரொட்டீன் இது இம்பார்ட்டண்ட். வாய்ட் நம்மளுக்கு தெரியும். வாய்ட் மெத்தட் எழுத போகிறோம். இதில் சார்ட்னு ஒரு மெத்தட் நேம் வச்சுருக்கோம், ஃபங்க்ஷன் நேம். அதுக்குள்ளாடி சம் ஆர்குமெண்ட்ஸ் மெசேஜ் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா இங்கே நம்ம இன்று ஏன்னு எடுக்கிற மாதிரி இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா எலிமெண்ட் டைப். நம்ம என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட் எடுத்துருக்கோம்? அரே ஏ ஆஃப். சரியா? அடுத்து இன்னொரு எலிமெண்ட் டைப் எடுத்துருக்கோம். என்னது? டெம்ப் அரேன்னு ஒரு இது எடுத்துருக்கோம். அதாவது நம்ம இன்ட்டு ஏ ஆஃப்னு எடுப்போம்ல, அதுக்கப்புறம் இன்ட்டு டெம்ப்னு எடுப்போம்ல, அதுக்கு பதிலாக இங்கே அரேயில் எடுத்துருக்கனால என்ன பண்ணுறோம்? எலிமெண்ட் டைப் ஏ ஆஃப், அதுக்கப்புறம் எலிமெண்ட் டைப், அதாவது எலிமெண்ட்டோட டைப் அது இன்ட்டு தான். நம்ம அதை ரொட்டீனில் எழுதுறதுனால எலிமெண்ட் டைப்னு எழுதியிருக்கோம். சரியா? அடுத்து எலிமெண்ட்டோட டைப் வந்து டெம்ப் அரே ஆஃப்னா அரேயில் இருக்குது. அடுத்து நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். அப்படி தான் லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிக்கிறதுக்கு எப்படி வேணும்? ஒரு சென்டர் வேணும். சென்டரை வச்சு தான் நம்ம பிரிப்போம். ஸோ இவ்வளவும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் கர்லி பிரேசிஸ்
இன்டு சென்டர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் இதான் லெஃப்ட் இதான் ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ரைட்டை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டரை எப்படி பிரிக்கிறோம், லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைடட் பை 2. ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு சேர்ந்து தான் n எலிமெண்ட்ஸ், டோட்டல் எலிமெண்ட்ஸ் n/2. இப்படி ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சுட்டே வருவோம். சரியா, சிங்கிள் எலிமெண்ட் வர்ற வரைக்கும். ஸோ பாருங்கள் எம்சாட் எப்படி ஆகும்னு பாருங்கள். இங்கே இருக்கிற இது நல்லா தெரியுதா, எம்சாட் ஃபஸ்ட் எலிமெண்ட் டைப் ஏ, அந்த ஏ இங்கே வருதா. அடுத்த எலிமெண்ட் டைப் என்னது, டெம்ப் அரே. அடுத்து ஃபஸ்ட்டு எதுக்கு பிரிக்க போகிறோம், லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த சென்டர் வரும். உங்களுக்கு புரியுதுங்களா, இது ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எம்சாட் ஏ டெம்பரே. இப்போ லெஃப்ட்டிலேருந்து நம்ம அடுத்தது வந்தாச்சு சென்டர் ப்ளஸ் 1, ஏன்னா சென்டருக்கு எடுத்திருக்கோம். சென்டர் நம்மளுக்கு டிவைடட் பை, சரியா, அதனால தான் சென்டர் ப்ளஸ் 1 அடுத்த எலிமெண்ட் கமா ரைட். சரியா, இப்போ மெர்ஜ் பண்ண போகிறோம். எப்படி அந்த எலிமெண்ட் மெர்ஜ் ஆகும், இந்த ஏ, இந்த டெம்பரே, இந்த லெஃப்ட், இந்த சென்டர் ப்ளஸ் 1, ஏன்னா சென்டர் ப்ளஸ் 1, அடுத்து இந்த ரைட், இவ்வளோ சேர்த்து மெர்ஜ். இது எதுன்னா ஜஸ்ட் ஒரு எம்சாட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மெர்ஜ் சாட்டு பண்ண போகிறோம். அதுலேயே இருக்குது பாருங்கள், void merge sort element type int a of total number of elements என்னது n, total number of elements என்னது n. next curly braces element type இப்போ temp arrayன்னு நம்ம அங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த temp array அங்கேருந்து இங்கே கொண்டு வரோம். ஸோ அந்த temp arrayன்னு ஒரு நம்ம பொசிஷன்னு எடுத்தோம் இன்சர்ஷன் ஷார்ட்டில், இங்கே temp arrayன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த temp array டெம்பரரி வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அலோகேஷன் வேணும். ஸோ அலோகேஷன் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு தெரியும், எம்அலாக் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்பீங்க. இந்த டெம்பரரி ஈக்குவல் டு எம்அலாக்கில் மொத்தம் n எலிமெண்ட் சைஸ் ஆஃப் எலிமெண்ட் டைப் பேஸ் பண்ணி நம்ம ஒரு இது என்னதுன்னா மெமரி ஸ்டோரேஜ், இதில் தான் என்னது மெமரி ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் பாருங்கள், இஃப் இந்த டெம்பரரி அரே 0வாக இருக்குது, ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபேட்டல் எரர், அங்கே டெம்பரரி அரேயை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. பட் டெம்பரரி அரே இருக்கிறது எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எம்சாட், அங்கே எம்சாட் பண்ணோம்ல, என்ன வந்துச்சு, ஏ டெம்பரே லெஃப்ட்டு சென்டர் ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் ரைட் வந்துச்சுல, அந்த இதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எம்சாட் ஏ டெம்பரே, இது லெஃப்ட், இது சென்டர் n-1. சரியா, ஒரு எலிமெண்ட் கம்மி. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் நான் டெம்பரரியை. ஸோ எல்ஸ் பார்ட்டு நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த டெம்பரரி அரே ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா நோ ஸ்பேஸ் ஃபார் டெம்பரரி அரே. சரியாங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ see the example. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு சம் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அன்சார்ட்டட் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 24, 13, 26, 1, 2, 27, 38, 15. எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, டோட்டல் 8 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்னது, n = 8. சரிங்களா, ஸோ அதை எப்படி போடணும், ட்ரா பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இது வராது. ஸோ பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளே அந்த 8 எலிமெண்ட்ஸையும், n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸுக்குள்ளே 8 எலிமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு இதை நம்ம எப்படி பிரிக்கணும், டோட்டல் எவ்வளவு இருக்குது, என்னன்னா எவ்வளவு 8 இருக்குது, டிவைடட் பை 2. 2னா எவ்வளவு, டிவைடட் பை 2னா 4. அப்போ லெஃப்ட் சைடு 4 எடுக்கணும், ரைட் சைடு 4 எடுக்கணும். சரியா, ஸோ இப்போ 9 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடு 5 எடுக்கலாம், இல்லைனா ரைட் சைடு 5 எடுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் மேக்ஸிமம். சரியா, பாருங்கள் இங்கே 4 இருக்கா. ஸோ பாருங்கள், இந்த 4 அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்த இங்கே 4, 24, 13, 26, 1. அடுத்து இங்கே இதெல்லாம் வருது, இப்படி வருதா, 2, 27, 28, 15 வந்துருச்சா. இனி இது n, இது ஒரு n, இதுக்கு n/2 எழுதுகிறோம். இது 4 டிவைடட் பை 2 எவ்வளவு, 2. இப்போ 2 அப்படி இது எப்படி வருது, 24, 13. இந்த 26, 1 ரைட் சைடு வந்துடுது, இங்கே 2, 7, 27, அதே மாதிரி 38, 15. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் 2 இருக்கா, 2/2 எவ்வளவு, 1. இப்போ 24, 13, 26, 1, 2, 27, 38, 15. ஸோ இப்போ எல்லாமே என்னது, சிங்கிள் சப்லிஸ்ட்டாக வந்துச்சா, இதுதான் சப்லிஸ்ட்டு. சிங்கிள் சப்லிஸ்ட்டாக வந்துச்சா, இது வரைக்கும் இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சிங்கிள் சப்லிஸ்ட்டாக வர்றது வரைக்கும் டிவைட் பண்ணுறது என்னது, டிவைட். அப்போ சிங்கிள் சப்லிஸ்ட்டாக எல்லா வேல்யூஸும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்குவேர், ஜாயினிங் டுகெதர் பண்ண போகிறோம். சரியா, பாருங்கள் இங்கே ஜாயினிங் பண்ணுறதுக்கு எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
ரெண்டாக தான் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே எப்படி நம்ம இங்கே இந்த 2 தானே சிங்கிளாக பிரித்தோம். ஸோ அந்த 2 ஜாயின் பண்ணுறோம். சரியா? n × 2. அப்போ இங்கே பாருங்கள் 24 13ன்னு இருந்ததை நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம்? சார்ட்டடாக எழுதுகிறோம். கான்கர் பண்ணும்போது எப்படி எழுதணும்? சார்ட் பண்ணி எழுதணும். அப்போ 13 24. இங்கே இதில் எப்படி வரும்? 1 26. இதில் என்ன வரும்? 2 அப்படியே வரும். 27. 38 15ல் என்ன வரும்? 15 38 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணுறோம், கான்கர் பண்ணுறோம். அப்போ எப்படி வரும்? ஸ்மால் ஒன் ஃபஸ்ட் வரும். 1 13 24 26. இங்கே என்ன வரும்? 2 15 27 38. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2ஐயும் கான்கர் பண்ணணும். ஸோ சார்ட்டிங்கில் எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு அன்சார்ட்டட் எலிமெண்ட்டாக இருந்தது, மெர்ஜ் சார்ட்டில் என்ன சார்ட்டிங்காக வந்துருச்சு? சார்ட்டட் எலிமெண்ட்டாக வந்துருச்சு. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் மெர்ஜ் சார்ட்டுனா என்னது. மெர்ஜ் சார்ட்டுனாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது யூஸிங் டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட். ஓகே, தேங்க்யூ.